கூடிய சீக்கிரம் இல்லை, இப்போ தான் மீட் பண்ண வரணுடைய மார்கனுக்காக கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு நிறைய வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா இன்டர்வியூவில் எவ்வளோ சிரிக்கிறீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க, படத்தை பற்றி பேச மாட்டேங்க. நான் 24/7 வேலையாக இருக்கிறதுனால என்னோட ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்குறது தான். இன்டர்வியூவில் நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம், ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன், காமெடி பண்ணுறேன். படத்தை தானாக பேசிக்கும், படம் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம பேசி பண்ணுறதை விட யாராவது ஒருத்தர் அன்பாக பழகணும் பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு. உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளேருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது, என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போகுது, எல்லாம் எனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க, அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு சந்தோஷமாயிடும், ஜாலியாக இருக்கேன். பயப்படலாம் இல்லை, என்ன தம்பிலாம் ஏதாவது ஒன்று கேட்பாரு, சந்தோஷமாக எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான வைப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி என்ன நான் அப்படி உணர்றேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய எனக்கு பண்ணியிருக்கீங்கன்றது தான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் இன்னொன்று தடவை சொல்கிறேன், நான் ஒரு மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான். சூப்பர் மேனில் வேறு டேலண்ட்ஸ் ஆக்டர்ஸ் நானே கண்ணால் பார்த்துருக்கேன். பட் எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சுருக்கீங்க. அதை பண்ணி 26 கூட நடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டராக நீங்கள் ஆக்கி வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையாக மனமார்ந்த நன்றி கொடுத்து வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் தமிழில் நான் மனசில் என்னோட நாலேஜுக்கு நான் ரீட் பண்ணுற டாப் 5 ஃபிலிம்ஸ் ஒரு படம் அருவியை பார்த்து உண்மையிலே மிரட்டிட்டேன். ஆக்சுவலாக பார்த்து நைட்டு 2 o'clock பார்த்து முடித்தேன் பிரபு. ஒரு 3-4 தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன். அந்த திருநங்கைகள் பற்றி நீங்கள் அப்ரோச் பண்ண விதம், வாழ்க்கையை பற்றி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம். படத்தை தாண்டி உங்கள் கருத்து இருக்கு இல்லையா, எண்ணற்ற எண்ண கலவைகளை உள்ள அவர் மனசு சிந்திச்சுட்டே இருக்கு பல டைமென்ஷனில். அருண் ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டில் அவ்வளோ பேப்பர், பொலிட்டிக்கலை பற்றி அவ்வளோ நாலேஜ், மனிதத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிட்டார். கொஞ்சம் நிறைகுடம் தழுவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருண் பிரபு இவ்வளோ லிமிட்டாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக அருவியை. வாழ் பார்த்தேன் அருண் பிரபு, வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி. ஆஸ் அ பர்சன் எண்ணத்தில் அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா அவங்களால இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது. இந்த சக்தி திருமணம்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு டேரக்டர் தானே. நான் வேலையை பார்த்துட்டு போயிருந்தேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்டில் இருக்கா, கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் அவர் கேட்டுகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், பிரபு நான் பரவாயில்ல பிரபு, நான் பார்த்துக்கிறேன், செலவை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்கள் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ற இடத்துல நான் சொல்லுவேன். பட் ஆனால் இல்லை, ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளோ பெரிய படத்தை, மிகப்பெரிய படத்தை நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க பிரபு. உண்மையிலே ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் எனக்கு தான். நீங்கள் பெரிய கிரியேட்டர்னு தெரியும், ஒரு மனுஷனாக ஒருத்தர் காசு செலவாகுது, அவர் வட்டி போகுது, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு மிக மிக உங்கள் பண்புக்கும் உங்கள் குணத்துக்கும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க பிரபு. ஆக்சுவலி எனக்கு இந்தியாஸ் டாப் 3 டேரக்டர்ஸில் பிரபு ஒன்று. எனக்கு மக்களுக்கும் அப்படிதான். எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க அருவியை பார்த்தாலும், எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களை பற்றி ஒரு பெரிய புதிய பார்வை தான் அவங்களுக்கு உண்டாகும். ஸோ எனக்கு உங்கள் படத்தை தெலுங்குலேயே ரிலீஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷம். அருண் பிரபு உங்களுக்கு என்னைக்கு வந்தாலும் சரி, நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டே எனி டைம் நீங்கள் ஆல்வேஸ் வெல்கம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், பெரிய பெரிய ஹிந்தி டேரக்டர் ஆக்டர்ஸு பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணணும். பட் எனி டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டனாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் பிரபு. ஸோ ஒரு புருஷனை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி மனைவி பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா அது புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி புருஷனாக கொண்டாடியா என்ன சொல்லலாம், கொண்டாடி வச்சுக்கலாம். ஷெல்லி தான் அருண் பிரபுவோட ஒய்ஃபு. அதனால இவ்வளோ பெரிய அவுட்புட்டை நீங்கள் தொடர்ந்து அதாவது இப்போ ஓகே, ஆனால் அருவி படம் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லிமிடேஷன் இருக்கு, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் அப்படிலாம் தெரியவே இல்லை. எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அது ஒரு டேரக்டர் யோசிக்கிறாரு, அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சக்தி திருமணம் படத்தெல்லாம் நீங்கள் இல்லாமல் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அருண் பிரபுவால் இவ்வளோ அழகாக லேசாக பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் இந்தியாவே மிரட்டலாம் பிரபு. ஆக்சுவலாக உங்கள் அடுத்த படம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பிக்ஸ் பண்ணக்கூடிய ஹீரோ, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதோட ரீச் எல்லாமே இந்தியா லெவலில். இப்போ இவங்க வந்தாங்க இல்லையா, இந்த அர்ஜுன் ரெட்டி, அந்த திடீர்னு ஹிந்தி பண்ண மாதிரி இன்னொரு பெரிய லெவலில் பேன் இண்டியா ஃபிலிம் நீங்கள் பண்ணணும். உலகமே உங்களை பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு பண்ணும்போது உங்களுக்கான பட்ஜெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கரமான படங்கள் பண்ணும்போது
உங்கள் அவுட்புட்லாம் உலக லெவலில் போய் சேரும். அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு சப்போர்ட் ஷிவி இருக்காரு, உங்கள் டீம் ரேமண்ட் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அனுப்பப்பட்டேன் இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறேன். இதுவே வந்து ரொம்ப அருமையான படம். சத்ய திருமகன் பயங்கர கற்றுக்கோட பண்ணியிருக்கீங்க. பெரிய ஹைட்ஸ்க்கு இந்த படம் கொண்டு போகணும் நம்புறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஷெய்லி, உங்களுக்கும் நன்றிகள். ஷெய்லி என் படத்தோட அடுத்த படத்துக்கு இவர் தான் கேமரா பண்ணுறாரு. எமகாலிக்கு டேரக்டர் பிரவீன் கார்டோட படத்துக்கு ஷெய்லி தான் கேமரா பண்ணுறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷெய்லி. அப்புறம் ட்ரித்தி, ஒண்டர்ஃபுல். ஸோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரபு ஃபோட்டோ காமிக்கும் போது யாரை காமிப்பாரு, ஏன்னா அவங்களோட படங்கள் உள்ள ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அருவி ஹீரோயினாக இருக்கட்டும், வாழ் ஹீரோயினாக இருக்கட்டும், பெக்யூலர் ஃபேஸ் இருக்கும் அவங்க கிட்ட. பக்கத்து வீட்டு பொண்ணு, யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் நான் வந்து எவ்வளோ மாடல் கோஆர்டினேட்டர் வச்சு ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டு இருக்கிறேன். யார் எல்லாத்தையும் வேணான்றது சஸ்பென்ஸாக அவன் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த முகம் எந்த முகம் எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ். கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த பொண்ணு ட்ரிச்சியை. வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படத்துக்கு இவங்க தான் ஆக்டர் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க ட்ரித்தி. யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் லான்ச். ஆஸ் ஆக்ட்ரஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சட்டிலாக வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் ட்ரித்தி. கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வரிகள் வந்து ஒவ்வொன்றும் ரீசெண்டாக நீங்கள் பண்ணுற பாட்டு இருக்குல்ல, நானும் பார்த்தீங்கன்னா 2009-10க்கு அப்புறமே என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படின்னு போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல. தூரத்துலேருந்து உங்கள் ஒர்க்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்கள் வார்த்தைகள் அப்படி இருக்கும், வேறு லெவலில் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப லக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுது. இன்ஃபேக்ட் ரோமியோவை அந்த சாங் பண்ணிங்க, அதுவுமே லக்கு. ரொம்ப பொயட்டிக்காக என்னென்னு சொல்ல முடியாது. உங்கள் வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இந்த சத்ய திருமகன் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளோட நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். அப்புறம் அனுஷா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படத்துலையும் நீங்கள் வந்து பேக் டு பேக் நான் டீசெண்டாக காட்டுறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரஹ்மான், இப்போ ரீசெண்டாக நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்செப்ட்லாம் நிம்மதியாக பண்ணுறேன்னா அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ரஹ்மான். என்னோடய சவுண்டுனா ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபுல் பேக்கிங் பண்ணுறாரு. அப்புறம் என்னோட டீம், என்னோடய ஆஃபீஸில் என்னோட சாண்ட்ரா, நவீன், ஜனா, சந்துரு, என்னோட மியூசிக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார் தினேஷ் சார். இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது. அவங்க தான் என்னோட பக்கபலம், தூண்கள் எல்லாமே அவங்க தான். மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கமிங் திஸ். அண்ட் உங்களோட ஃபஸ்ட்டு படம் வந்து இன்னைக்கு 25வது நாளில் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மார்கன் படம் வந்து இன்றைக்கி நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். ரொம்ப உங்கள் மதியிலேருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது, ரொம்ப நன்றி. ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் பொறுத்த வரைக்கும். மோஸ்ட் தேங்க்யூ கல்யாணி, தேங்க்யூ ரேகா. ஒவ்வொரு தடவை ரேகா இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ நித்யாஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாம் முடிச்ச பிறகு கேள்வி ஏதாவது பேசலாம், இல்லை இங்கே இருந்தே கூட கேள்வி பதில் சொல்லலாம், உங்கள் இஷ்டம். உட்காந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.